பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்த்தா காலேஜ் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம வந்து ஃபண்டு எப்படி கிளைம் பண்ணலாம். ஸோ ட்ராவல் ஃபண்டு, டிஸ்டன்ஸ் அலவன்ஸ்லாம் நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம், ஒரு ஸ்டூடெண்ட்டாக அதுக்கு நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்றதை பற்றின டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளுடைய ரீசெண்ட் வீடியோஸ்லாம் போய் சேனலுடைய ரீசெண்ட் வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஜி, பிஜி, பிஹெச்டி, எம்ஃபில் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, காலேஜ் லெவலாக இருந்தாலும் சரி, இல்லை யூனிவர்சிட்டி லெவலாக இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டியூஷன் ஐஐடி, ஐசர் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் லெவல் படிச்சுட்டு இருந்தாலும், நீங்களும் உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஸ்டடீஸ்க்காக நீங்கள் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டியிலேருந்து சில அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஸோ அது எப்படி நம்ம கிளைம் பண்ணணும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதுக்கான டாக்குமெண்ட் ப்ராசஸ் என்னன்றதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரெஃபரன்ஸ்க்கு வந்து நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், சென்னையுடைய யூனிவர்சிட்டியோடைய மெட்ராஸோடைய ப்ரோட்டோக்காலை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு ஸ்டூடெண்ட் ஆர் ரிசர்ச் ஸ்காலர் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ராவல். ஓகேங்களா? ஸோ எதுக்காக போகிறீங்க, நீங்கள் ஒரு செமினார் இல்லை கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ஒவ்வொரு இயருக்குமே, அது அந்த டியூரேஷன் ஆஃப் அகடமிக் இயர்னு சொல்லுவாங்க. பார்த்தியா, பிஜினா 2 இயர்ஸு, எம்ஃபில்னா ஒரு 4 இயர்ஸில் நீங்கள் பிட்வீனில் எப்போ வேணாலும் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டடி ஒர்க்குக்காக நீங்கள் போகலாம். ஸோ இது வந்து பட்ஜெட்டை யார் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, யூசிஐஆர் பட்ஜெட் ஹெட் ஸ்டூடெண்ட் விசிட்டிங் டு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பரில் அக்கௌண்ட் நம்பர், ஃபினான்ஷியல் எஸ்டிமேட்லாம் அவங்க ஒவ்வொரு டைமும் கொடுப்பாங்க. ஆல் பிஜி ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபுல் டைம் பிஹெச்டி ஸ்காலர். ஸோ ஒரே ஒரு முறை மட்டும் தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்கள் அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஸோ என்ன மாதிரியான ஸ்கீம் இருக்குது, அப்புறமா பார்த்தீங்கன்னா அகடமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அட்டெண்ட் இந்த கான்ஃபரன்ஸு, சினாப்சிஸு, செமினாரு, டு ப்ரெசென்ட் த பேப்பர், இல்லைனா அட்டெண்ட் த ஒர்க் ஷாப்பு, இல்லை பிஜி ஸ்டூடெண்ட் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செமஸ்டர் இல்லை 2 செமஸ்டர் வந்து நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்சிங் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து வெவ்வேறு இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் ஸ்டடி ஒர்க் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் டூரேஷன் சொல்லுவாங்க. அதாவது 1 வீக்கு இல்லைனா 10 டேஸ். இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கலெக்ஷன் இந்த மாதிரி நிறைய வந்து கொடுக்குறாங்க அகடமிக் ஆக்டிவிட்டிக்காக. அடுத்து பார்த்திங்கன்னா விசிட்டிங் டு ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸோ விசிட்டிங் டு ஃபாரின் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து குவாலிஃபைட் ஃபார் த அசிஸ்டன்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் விசா, பர்மிஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சில கண்ட்ரிஸை வந்து காலேஜஸே வந்து குரூப் பிரித்து வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு பிரிச்சுருப்பாங்க. குரூப் ஏ கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நார்த் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா, நியூசிலாந்து. ஸோ இது எல்லாமே வந்து குரூப் ஏ கேட்டகரியில் வந்துடுவாங்க. குரூப் பியை பொறுத்த வரைக்கும் யூரோப்பு, ஃபாஸ்ட் ஈஸ்ட் ஏசியா, ஜப்பான், சைனா, ஹாங்காங், தைவான், கொரியா, இந்தோனேஷியா, ஆஃப்ரிக்கா, இவங்கெல்லாம் வந்து குரூப் சி கேட்டகரியில் வந்திருக்கக்கூடிய கண்ட்ரி. குரூப் சியை பொறுத்த வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரி அண்டு ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ், பர்மா, பாகிஸ்தான், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து அண்டு மால்தீவ்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா குரூப் சி கண்ட்ரீஸில் நீங்கள் வந்து கிளாஸிஃபை ஆகிடும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் வில் பி லிமிட்டட் அக்கார்டிங் டு த கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், பிஜி, நீங்கள் எம்ஃபில் இல்லை பிஹெச்டி ஃபுல் டைம் ஸ்காலராக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் இல்லைனா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணாலும் சரி, ட்ராவலு, கான்ஃபரன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ப்ரைமரி. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் ரிசர்ச் சூப்பர்வைசர் இல்லை ஹெச்ஓடி இல்லை ஆஃபீஸ் இன்வென்ஷன் ஃப்ரம் த இன்ஸ்டியூஷன் விசிட் த ஃபாரின் கண்ட்ரி நீங்கள் வந்து லெட்டர்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதில் வந்து ட்ராவல் ஃபேர், உங்களுக்கு வந்து ட்ராவல் நீங்கள் ஃப்ளைட்டில் போய்ங்கன்னா ஃப்ளைட் சார்ஜ், இல்லை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, இல்லைனா டிஸ்டன்ஸ் அலவன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பில்லு, லோக்கல் ஸ்டே அந்த பில்லெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து குரூப் ஏ கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா $40, குரூப் சி கண்ட்ரிக்கு போகிறீங்கன்னா $35, குரூப் சி போனீங்கன்னா $30 அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி நீங்கள் எந்தெந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அதில் ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து அது வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து மோர் தென் டவுட் இருக்குது, எனக்கு அதை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு இன்னும் சூப்பர் ஐடியா கிடைக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலோடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக நான் வந்து டிஸ்கஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ரிசர்ச் ஸ்காலர் அண்ட் ஃபார் த ட்ராவல் அலவன்ஸ் ஒரு அப்ராட்னு கொடுத்துருக்காங்க. டேட்டு, நேமு, ரோல் நம்பரு, இமெயிலு, டிபார்ட்மெண்ட்டு, ப்ரோக்ராமு, கண்ட்ரிபியூஷன், கான்ஃபரன்ஸ் நேமு, டேட்டு, சிட்டி, கண்ட்ரி. ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணணும். பேப்பர் செலக்ட் த ப்ரெசன்டேஷன், போஸ்டர் செஷன், யூனிவர்சிட்டி மெட்ராஸில் எந்த பர்பஸ்க்காக நீங்கள் போகிறீங்க, ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ்,
காயின்ஸு, டாலரு, ஸோ உங்களுடைய இவ்வளோ டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். காலேஜ்லேயும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துலயும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து டவுட் இருக்குனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.